நேசல் ஸ்ப்ரேயில் 3 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம சலைன் ஸ்ப்ரே பற்றி பேசியிருந்தோம். சலைன் ஸ்ப்ரேனால் எந்த பக்க விளைவும் இல்லை. இது இல்லாமல் இன்னும் 2 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து இன்ட்ராநேசல் கார்டிகோஸ்டீராய்டல் ஸ்ப்ரேன்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு விதமான ஸ்டெராய்ட் ஸ்ப்ரே. ஆனால் மைக்ரோகிராம் அளவில் நேரடியாக மூக்குக்குள்ளே அதை நம்ம செலுத்தும் பொழுது நமக்கு இந்த அலர்ஜி மாதிரியான தொந்தரவுகள்லேருந்து ஒரு நல்ல ஒரு விடிவு நமக்கு கிடைக்கும். அதையுமே ஒரு டாக்டருடைய மேற்பார்வையில் எடுத்துக்கிறது நல்லது. அது கொஞ்சம் லாங்காக கூட பயன்படுத்தலாம். அதுக்கான பக்க விளைவுகள்ன்றது இல்லை வந்து நெக்லிஜிபிள்னு நம்ம சொல்லலாம். 3ஆவதாக சொல்லக்கூடியது தான் வந்து நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது இந்த நேசல் டீகன்ஜஸ்டன்ட் ஸ்ப்ரேன்னு சொல்கிறோம். 5லிருந்து 7 நாட்கள் வரைக்கும் அது அதிகபட்சம் பயன்படுத்தலாம். அதுக்கு தாண்டி பயன்படுத்தும் போது அது மேலே ஒரு டிபெண்டன்சி சார்புத்தன்மை ஏற்படுறதும், ரீபவுண்ட் கன்ஜஷன் டீகன்ஜஸ்ட் ஆகி உடனே கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் கன்ஜஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த நேசல் டீகன்ஜஸ்டன் ஸ்ப்ரே மேலே மட்டும் ஒரு கவனம் இருக்கணும்.